வணக்கம் சார், என் பேர் மேனகா. நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குரூப் 2A கவுன்சிலிங்காக இன்னைக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நேற்று வரைக்கும் எதுவுமே சொல்லல, கவுன்சிலிங்க்கு வர சொல்லி தான் சொன்னாங்க. போஸ்டிங் 3 டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு அனுப்பியிருந்தாங்க. அதுக்காக இன்னைக்கு வந்திருந்தோம். ஆனால் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த மாதிரி போஸ்டிங் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் போஸ்டிங் இருக்கு, 6 போஸ்டிங் இருக்கு. பிசியில் 6 இருக்கு, எம்பிசியில் 30 இருக்கு, எஸ்சியில் 50 இருக்கு. இத்தனை போஸ்டிங் இருக்கு. ஆனா போஸ்டிங் இல்ல, ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா எதுக்காகங்கிறது ரீசன் தெரியலைங்க சார். இது தமிழ் வழியில் நாங்க பிஎஸ்டிஎம் படிச்சிருக்கோம், பிகாம் பிஎஸ்டிஎம் ஜேசிஏ அப்படிங்கறதே பிகாம் படிச்சு இங்க மட்டும்தான் எடுக்க முடியும். ஆனா அப்படி இருந்தும் இப்ப ரீச்டு சோன், நாட் ரீச்டு சோன் 2 லிஸ்ட் கொடுத்தாங்க. இப்ப ரீச்ல வந்தவங்களுக்கு ஃபில் பண்ணிட்டு தான் நாட் ரீச்ல வந்தவங்க ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா ரீச்டு சோன்ல தான் நான் இருக்கேன், இருந்தாலும் எனக்கு போஸ்டிங் இல்ல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்லிட்டாங்க. ரீச்டு சோன் எதுக்கு அனுப்புனாங்க, என்ன காரணம், அது எதை வச்சு பேஸ் பண்ணி அனுப்புனாங்க எதுவுமே எனக்கு தெரியலங்க சார். இந்த மாதிரி 2 லிஸ்ட் விட்டாங்க. இன்னைக்கு வந்து என்ன காரணம் சொல்றாங்கன்னா, அவங்க வந்து உங்களை விட மார்க் அதிகமா இருப்பாங்க, அதனாலதான் அவங்களை நாங்க இன்னைக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மார்க் அதிகமா இருந்தா ஓவரால் ரேங்க் கூப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா மார்க் அதிகமா இருக்கலாம், அதை பேஸ் பண்ணியே போட்டிருந்திருக்கலாமே. எதுக்கு இடையில வந்து இந்த மாதிரி பிகாம் பிஎஸ்டிஎம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீச்டு சோன் அப்படின்னு சொல்லி அனுப்பணும். அந்த மாதிரி அனுப்பி எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் வேலை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 200 to 300 பேர் இன்னைக்கு பிஎஸ்டிஎம்லயே வந்திருக்கோம். 2 பேட்சா வந்திருக்காங்க. குறைஞ்சது 400 பேராவது இருப்பாங்க. இன்னைக்கு 400 பேர்த்துக்குமே ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் இன்னைக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னது. ஆனா போஸ்டிங் இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. அது ஏன்னு தெரியல. இப்ப அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் மெயில் அனுப்பியிருக்காங்க. இன்னைக்கு இதை வந்து இது பண்ணி வச்சிருக்கோம், செகண்ட் கவுன்சிலிங் அனுப்புறோம், செகண்ட் கவுன்சிலிங்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுலயும் நான் கேட்டேன், சார் செகண்ட் கவுன்சிலிங் அனுப்பினாலும் ரீச்டு சோன்ல இருக்கவங்களுக்கு நீங்க வேலை கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல மேடம், நாட் ரீச்டுல இருக்கவங்களுக்கு மார்க் அதிகமா இருந்தா அவங்களுக்கு தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அதிகமா அவங்க மார்க் இருக்காங்க அப்படின்னா அதன் முறைப்படியே கூப்பிட்டு இருந்திருக்கலாமே. ரீச்டு சோன்ல இருக்கவங்களை எதுக்காக இன்னைக்கு கூப்பிடணும்? ரீச்டு சோன்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கே, ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஆளா போய் நிக்கிறவங்களுக்கே இன்னைக்கு போஸ்டிங் இல்லைங்கிறாங்க. அப்ப யாருக்கு தான் போஸ்டிங் கொடுத்தாங்க, எதுக்காக அந்த 2 லிஸ்ட் அனுப்புனாங்கன்னு எனக்கு தெரியல. உண்மையே ரொம்ப மன உளைச்சலா இருக்கு. வெளிப்படைத்தன்மையை பண்ணா நல்லா இருக்கும். கண்டிப்பா இதனால நிறைய மாணவ மாணவிகள், குடும்பத்துல லேடிஸ் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. இத வந்து கண்டிப்பா கவர்மெண்ட் செக்டர்ல கொண்டு போய் இத முறையா பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். கண்டிப்பா எல்லாருடைய அதான் இன்னும் ஒருத்தர் சொன்னாரு, ஒருத்தருக்கு ஒரு குடும்பத்துல வேலை கிடைச்சுனா என்னையவே எடுத்துக்கிட்டா கூட இன்னைக்கு நான் வேலை வாங்கினா என்னோட பசங்களுடைய, நான் வரும்போது நினைச்சிட்டே தான் வந்தேன், நமக்கு இன்னைக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம பசங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சே வந்தேன். ஆனா 1 வருஷம் 2 வருஷத்து உழைப்பு கிடையாது. இன்னைக்கு 2022 மே மாசம் பிரிலிம்ஸ் நடத்தினாங்க, 2023 பிப்ரவரியில மெயின்ஸ் நடத்தினாங்க, ஜனவரியில ரிசல்ட் வந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு லிஸ்டா 2.5 வருஷம் உழைப்பு, 2.5 வருஷமா வெயிட் பண்ணி ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டி நம்ம கிடைச்சிரும் ஒவ்வொன்றும் இது பண்ணிட்டு வரும்போது இன்னைக்கு பார்த்தா இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு அவ்வளோ எஃபெக்ட் போட்டு படிச்சு எதுவுமே இல்லைங்கும் போது ரொம்ப மன உளைச்சல் ஆகுதுங்க சார். கண்டிப்பா கவர்மெண்ட் இதை முறையா பயன்படுத்தி பண்ணாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.